ओम श्री कृष्णाय परमात्मने नमः। जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन। भगवान श्री कृष्णर अर्जुनனுக்கு அவதார தத்துவத்தை உபதேசித்தார். அவதாரத்தின் நோக்கம், அவதாரம் எப்பொழுது நிகழும், அவதாரம் எப்படிப்பட்டது எல்லாம் சொன்னார். இந்த ஸ்லோகத்துல இந்த அவதார தத்துவத்தை உள்ளவாறு அறிகின்ற ஜீவன் அடைகின்ற பயனை பற்றி சொல்கிறார். பகவானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது? அது ஜீவனுடைய அவதாரம் போன்று கர்ம வினைகளை காரணமாக உடையது அல்ல. அது மாயிக்கம், மாயையினால் தோன்றுகின்ற சரீரம். மாயா அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அது வெறும் தோற்றம், உண்மையான உண்மை அல்ல. பகவானுடைய செயல், பகவானுடைய பிறப்பு, தெய்வீகமான பிறப்பு, தெய்வீகமான செயல். தெய்வீகமான பிறப்பு மாயிக்கமானது என்று தெரிந்து கொள்கிறோம். செயல் அப்படின்னா அவருடைய அவதாரம். அவதாரம் செய்து என்ன செய்தார் அவர் அப்படின்னா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, நல்லோரை காத்தற் பொருட்டும் தீயோரை அழித்தற் பொருட்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அவர் அவதாரம் செய்கிறார். அதை நன்றாகவே அவர் நிறைவேற்றுகிறார். இவ்வாறு பகவானுடைய அவதார தத்துவத்தை அறிபவன் கிடைக்கின்ற பயன் என்ன சொல்கிறார்? அவன் புனர்ஜன்ம ந ஏத்தி, அவன் மீண்டும் உடல் எடுப்பதில்லை. தேகம் தியக்துவா, இந்த உடலை உகுத்த பிறகு புனர்ஜன்ம ந ஏத்தி, அவன் மீண்டும் உடல் எடுப்பதில்லை. பிறகு அவன் எங்க செல்கிறான்? மாம் ஏத்தி சக மாம் ஏத்தி, அவன் என்னை அடைகிறான் அர்ஜுனான்னு சொல்றார். எப்படி பகவானுடைய அவதார தத்துவத்தையும் அவதாரத்துடைய செயலையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா? ஞானத்தினாலதானே மோட்சம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இருக்கிறது. தத்துவதா, தத்துவதா வேத்தி, உள்ளவாறு அறிகிறானோ. மே என்னுடைய திவ்யம் ஜன்ம திவ்யம் கர்மச்ச, என்னுடைய தெய்வீகமான பிறப்பையும் தெய்வீகமான செயலையும் உள்ளவாறு எவன் அறிகிறானோ. ஏவம்னா இவ்வாறு, தத்துவதா வேத்தினா உள்ளவாறு அறிகிறானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு உண்மையிலேயே அவதாரம் பிறப்பு என்பதெல்லாம் அல்ல. அஜோபிசன் என்றுதானே தொடங்கினார். நான் பிறப்பற்றவன், பிறவாதவன் சொன்னார் இல்லையா? 4 விதமான நிலைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படும். ஒன்று பாரமார்த்திக சத்தியம், அது அறுதி உண்மை, அப்சல்யூட் ரியாலிட்டி, மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் மாறாதது, பிறவாதது, எங்கும் நீக்கமர நிறைந்தது, தூய உணர்வு வடிவானது. அது முதல்ல பாரமார்த்திக சத்தியம். அடுத்தது வியாபகாரிக சத்தியம், நம்முடைய பிறவி, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி, இப்ப உண்மை மாதிரி இருக்கு இல்லையா, நடைமுறை உண்மை. இன்னொன்று பிராத்திபாசிக சத்தியம் என்று இருக்கிறது. பிராத்திபாசிக சத்தியம்னா கனவு போன்று நமக்கு மட்டும் உண்மையாக இருப்பது. கனவு காண்ற நேரத்தில் நமக்கு அது உண்மைதானே, அது போன்று அவதாரம் அப்படிங்கிறது பிராத்திபாசிக சத்தியம், அதுக்கு சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று பெயர். இன்னொன்று அசத்தியம், இல்லவே இல்லை, முயல் கொம்பு, இல்லாத ஒன்று. இப்ப 4 விஷயங்கள்: அறுதி உண்மை, நடைமுறை உண்மை, அப்புறம் தனிப்பட்ட உண்மை, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, அப்புறம் இல்லவே இல்லை இந்த விஷயம். இப்ப பகவான் உண்மையிலே யாருன்னா அவர் பாரமார்த்திக சத்தியம், மெய்ப்பொருள். ஜீவன் உண்மையிலே யாரு? எசென்ஷியலி ஜீவன் யாருன்னா அவனும் பாரமார்த்திக சத்தியம்தான். அவன் தான் பாரமார்த்திக சத்தியமான மெய்ப்பொருள் என்பதை மறந்து விட்டதால், அவனுடைய அறியாமையினால் அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இதெல்லாம் உண்மை, நான் இந்த உடல், இந்த மனம், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் உண்மை, நான் இது, அந்த யான் எனதுங்கிற எண்ணம் எல்லாம் அவனுக்கு அந்த உண்மை தெரியாததுனாலதான் வருகிறது. ஆக பகவானுடைய அவதாரம் மாயிக்கம் என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் தன்னை பற்றியும் தெரிந்து கொள்கிறான். அப்ப நான் யாரு, நான் உண்மையிலே யாரு என்ற ஞானத்தையும் அவன் பெறுகிறான். இதை உள்ளவாறு அவன் புரிந்து கொண்டால், தாய்மானவர் சொல்வார், தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே. ஒரு உண்மையிலே தான் யார், தான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து விட்டால், அந்த மெய்ப்பொருளும் நானும் ஒன்று என்ற அந்த ஞானத்துல தானே அவன் நிலைத்திருப்பான். வேற என்ன செய்வான் அப்படின்னு கேட்கிறார். ஆக மெய்ப்பொருளே நான் அப்படிங்கிற உண்மையை அவன் உணர்வான்னு அர்த்தம். உடல் பற்று, உலகப்பற்று எல்லாம் துறந்து விட்டு மாம் ஏத்தி என்னை அடைகிறான். அப்படின்னா என்ன? இறந்த பிறகு பகவானை சென்று அடையிறான்னு அர்த்தம் இல்லை. இங்கேயே இப்பொழுதே இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, செயல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே, இது எதனோடும் நான் ஒட்டாதவன்,
இதெல்லாம் வெறும் தோற்றம். என்னுடைய உடல், என்னுடைய மனம், இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த உறவுகள் எல்லாம் மாயத் தோற்றங்கள். நான் உண்மையிலேயே பரம்பொருள் என்ற உண்மையில் அவன் நிலைத்திருப்பான். அதான் மாம் ஏத்தி, அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான், அமைதியான ஆனந்தத்தில் திளைத்திருப்பான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.